ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே அன்னைக்கோட கண்டினியூஷன் தான் இது. ஆக்சுவலாக அந்த அன்னைக்கு ஒரு லாங் வீடியோவே எடுத்துருக்கலாம் போல், அவ்வளோ வேலை இருந்துச்சு. ஆனால் பெருசாக பார்த்திங்கன்னா வேலை செய்யாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கண்டினியூவாக ஏதோ ஒரு வேலை இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த புரட்டாசி மாதம் அடிக்கிற வெயில் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் அடிக்கிற வெயிலுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. வீட்லேயும் பார்த்திங்கன்னா கறி மசால், சாம்பார் தூள் இதெல்லாம் காலியாகிடுச்சு. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், வெயில் தான் செமையாக அடிக்குதில்ல சாமி, இங்கேயே காய வச்சு அரைச்சிருன்னு சொன்னாங்க. அதனால காலையிலேயே மிளகா இதெல்லாமே காய போட்டிருந்தேன். ஆயுத பூஜை அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் ரூம் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன். அது மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு. சரின்னு ஸ்டோர் ரூமையும் கையோடு க்ளீன் பண்ணிட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு மாவெல்லாம் பார்த்திங்கன்னா 4 மணிக்கே நல்லா பொங்கி வந்துருச்சு. கையோட அதையும் அடித்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஈவினிங் தான் ஃப்ரெண்டு வீட்டில் பர்த்டே ஃபங்க்ஷன் போயிருந்தேன் இல்லையா, அதனால வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் முடித்து வச்சுட்டு போயிடலான்னு தான் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ரீஃபில் பண்ணுற வேலையெல்லாம் இருந்துச்சு, அது எல்லாமே கையோடு முடித்து வச்சாச்சு. நம்ம வீட்டில் இருக்க ஸ்டோர் ரூம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் நிறையா பேர்த்துக்கு ஃபேவரட்டாக இருக்கும். எனக்குமே அது ரொம்ப ஃபேவரட் தான். சரி, இன்றைக்கி ஸ்டோர் ரூம் க்ளீன் பண்ணும்போது கையோடு அதையுமே ஒரு ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக கோபியிலேருந்து தான் வாங்கிட்டுருப்போம். நேற்று ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவங்க ரிலேட்டிவ் வந்திருந்தாங்க. வீட்டிலே ஆட்டின செக்கெண்ணெய், கடலெண்ணெய் தான் கொண்டு வந்திருந்தாங்க. சரி, நான் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு 3 லிட்டர் வாங்கி வச்சுருந்தேன். ஸ்டோர் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இன்றைக்கி டே இப்படி தான் இருந்துச்சு. நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.